அமெரிக்க எதேச்சதிகாரத்திற்கு எதிராக ஈரோட்டில் இடதுசாரி அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய பொருட்களின் மீது 500% வரி விதிக்கப்படுவதை கண்டித்தும் வர்த்தக விதிகளை மீறி செயல்படும் அதிபர் டிரம்பின் போக்கை எதிர்த்தும் இடதுசாரி அமைப்பினர் முக்கிய நகரங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக சூரம்பட்டியில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் டிரம்பின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன முழக்கம் எழுப்பினர். தொழில்துறையை பாதுகாக்க இந்திய நாட்டு தொழில்துறையை பாதுகாக்கும் போராட்டம், இடதுசாரிகள் போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பயிர்களை சேதப்படுத்தும் காட்டு விலங்குகளை கட்டுப்படுத்த கோரி பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பக அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி, நவமலை, சேத்துமடை உள்ளிட்ட பகுதிகளில் தென்னை, வாழை உள்ளிட்டவை பயிரிடப்படுகின்றன. இதனை யானை, காட்டுப்பன்றி உள்ளிட்ட வன விலங்குகள் சேதப்படுத்துவதாக வனத்துறை அதிகாரிகளிடம் விவசாயிகள் புகார் அளித்தனர். ஆனால் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆனைமலை புலிகள் காப்பக அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். வனத்துறை அதிகாரிகள் உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் சாலையில் கிடந்த 2 சவரன் தங்கச் செயினை மீட்டு காவலர்கள் முன்னிலையில் உரியவரிடம் ஒப்படைத்த சிறுவனுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த அனிதா வாஞ்சிநாதன் என்பவர் பொங்கல் விடுமுறையை ஒட்டி ஊத்தங்கரையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு வந்திருந்தார். அப்போது அவரது மகன் அணிந்திருந்த 2 சவரன் தங்கச் சங்கிலி காணாமல் போனது. இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலரின் மகன் ஸ்ரீராம் சாலையில் கிடந்த அந்த சங்கிலியை மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். இத்தகவல் சமூக வலைதளத்தில் பரவியதை அறிந்து காவல் நிலையம் வந்த அனிதா சங்கிலியை ஒப்படைத்த சிறுவனை பாராட்டி 7,000 ரூபாய் மதிப்புள்ள கை கடிகாரத்தை பரிசளித்து அவரது நேர்மையை பாராட்டினார். புதுச்சேரி அடுத்த சோலை நகரில் மீன்பிடி படகு சரிந்து மாயமானவர்களில் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டார். சோலை நகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் விவேக் மற்றும் கரிகாலன் ஆகியோர் மீன்பிடிக்க படகில் சென்றனர். புதிய எஞ்சின் பொருத்தப்பட்டிருந்ததால் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஆழ்கடலில் படகு சரிந்தது. இதையடுத்து இருவரும் கடலுக்குள் மூழ்கிய நிலையில் கரிகாலன் நீந்த முடியாமல் மீன்பிடிக்க போட்டிருந்த வலையை பிடித்துக் கொண்டு இருந்ததாக கூறப்படுகிறது. விவேக் நீந்தி கரை சேர்ந்து சக மீனவர்களிடம் உதவி கேட்டுள்ளார். இதையடுத்து காணாமல் போன கரிகாலனை தேடிய மீனவர்கள் கண்டுபிடிக்க முடியாததால் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். இதனால் சோலை நகர் பகுதியே சோகத்தில் உள்ளது. இதனிடையே ஆளின்றி நீரில் வட்டமடித்துக் கொண்டிருந்த அவர்களது படகை வீராம்பட்டின மீனவர்கள் மீட்டு கரை சேர்த்திருக்கின்றனர். பாம்பனில் மீன்வளம் பெருகி மீனவர்கள் வாழ்வாதாரம் செழிக்க வேண்டி பக்தர்கள் கடலுக்கு பாலபிஷேகம் செய்துள்ளனர். ராமேஸ்வரம் அடுத்த சின்ன பாலத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் கடந்த வாரம் அப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்தனர். அதைத் தொடர்ந்து வியாழக்கிழமை மேளதாளம் முழங்க பால்குடம் எடுத்து வந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் துறைமுகத்தில் கடல் தேவதைக்கு கற்பூரம் ஏற்றி வழிபட்டனர். பின்னர் கடலில் பால் ஊற்றி அபிஷேகம் செய்தனர். ஹொசூர் அருகே ஸ்ரீ சப்பலமா கோயில் மாட்டு திருவிழாவிற்கு மேளதாளம் முழங்க மாடுகள் உற்சாகமாக அழைத்து வரப்பட்டன. ஆண்டுதோறும் தை மாதத்தில் நடைபெறும் ஸ்ரீ சப்பலமா கோயில் மாட்டு திருவிழா சுற்றுவட்டார பகுதிகளில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். தினந்தோறும் கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெறும் மாட்டுத் திருவிழாவில் நாட்டு மாடுகளை வாங்கவும் விற்கவும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கால்நடை விவசாயிகள் ஆர்வத்துடன் வந்திருந்தனர். மாடு 50,000 இருந்தா பிடிச்சி 8 லட்சம் வரைக்கும் இங்கே மாடு வந்திருக்குது. வியாபாரம் சொல்லிட்டு இருக்கிறாரு. நல்லபடியா போயிட்டு இருக்குது. தூத்துக்குடியில் 2,300 கோடி ரூபாய் மதிப்பில் அமைய உள்ள கடல்நீரை குடிநீராக்கும் திட்டத்தை வரவேற்றுள்ள விவசாயிகள் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இதை நாங்கள் பெருவாரியாக வரவேற்கின்றோம். விவசாயிகள் சார்பாக எங்களுக்கு எந்தவித குறைவுமின்றி தாமிரபரணிய தண்ணீர் விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்திற்காக செயல்படுகின்ற இந்த திட்டத்தை மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாள்தோறும் 60 மில்லியன் லிட்டர் தண்ணீர் விநியோகிக்கும் திட்டப் பணிகளை முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் தொடங்கி வைத்திருந்தார். சிவகங்கை மாவட்டத்தில் கரும்பு விளைச்சல் அமோகமாக உள்ள நிலையில் அறுவடைக்காக கூடுதல் இயந்திரங்கள் களமிறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் உற்சாகமடைந்துள்ளனர். திருப்பாச்சேத்தி, திருப்புவனம், கானூர், கல்லூரணி சுற்றுவட்டார பகுதிகளில் 13,000 ஏக்கரில் கரும்பு வளர்ந்துள்ள நிலையில் அறுவடை பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இப்போ கரும்பு மிஷினரியை வச்சு வெட்டுறதுனால ஒரு 700 ரூபாயில எங்களுக்கு முடிகிறதுனால
அதில் எங்களுக்கு கொஞ்சம் லாபகரமாக இருக்குது. இது மாதிரி சீக்கிரமாக இந்த பனிப்பொழிவுக்கு எப்பயே வெட்டிட்டோம்னா வெயில் வர்றதுக்குள்ளேயும் எங்களுக்கு இந்த கரும்பு காயாமல் எடைத்திறன் கூட இருக்கும். அதனால எங்களுக்கு விவசாயிகள் கொஞ்சம் மகசூலை அதிகமாக பண்ணுவோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.